Hi, this is Yummy Yum Yum Savita Cooking Channel. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ரெசிபிங்க. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கே குக் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து என்னோட பையனுக்கு நான் குக் பண்ண போறேங்க. அது வந்து டாக் பிஸ்கெட்ஸ், ஹோம்மேட் டாக் பிஸ்கெட்ஸ். இங்கே பாருங்க, டாக் பிஸ்கெட்ஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க பொருட்கள் தாங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து சப்பாத்தி மாவு 2 cups அண்ட் பேக்கிங் பவுடர் 2 tablespoon. அண்ட் இது வந்து ஹோம்மேட் பீனட் பட்டருங்க. அண்ட் மேக் ஷுர் இதில் வந்து சால்ட்டட் இருக்கக்கூடாதுங்க, பிகாஸ் டாக்ஸ்க்கு வந்து சால்ட் சாப்பிடக்கூடாது. அண்ட் தென் ஒரு எக்கு, அண்ட் உங்களுக்கு பட்டரோ இல்லை டால்டாவோ அது மாதிரி இருந்தால் இதுமாரி எடுத்துங்க. தென் வாட்டர். ஸோ அவள் தாங்க. அண்ட் தென் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ ஓவன் வந்து 375 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுங்க. அண்ட் அதுமாரி உங்களுக்கு இதுமாரி ட்ரே வேணும், இதுமாரி பட்டர் ஷீட் வேணுங்க. அண்ட் தென் இதுமாரி மோல்டிங் கிடைக்கிது டாக் பிஸ்கெட் மாதிரி. ஸோ அது இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க மார்க்கெட்லேருந்து. ஸோ அவள் தாங்க. இப்போ எப்படி பண்ணாமல் பார்க்கலாங்க. இங்கே பாங்க, ஆட்டா மாவு இருக்குங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிடுறேங்க. அண்ட் தென் பீனட் பட்டர், ஹோம்மேட் பீனட் பட்டர். அண்ட் ஒன் மோர் திங், சுகரும் இருக்கக்கூடாதுங்க, முட்டையும் ஆட் பண்ணிடுறேங்க. ஸோ இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசையணுங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ எப்போது நம்மளே சமைச்சிருந்தோம். ஸோ என் பையன் வந்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பான். ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு ஸ்பெஷல் டே, அவனோட பிரேக்ஃபாஸ்ட் நான் பண்ணுறேங்க. அவன் பேர் வந்து வீரா. அவனுக்கு வந்து 12 years old. ஆனால் அவன் வந்து பப்பி மாரி தான் பிஹேவ் பண்ணுவான். ஸோ ஃபஸ்ட்டு அவனை நான் வாங்கும்போது he was 1.5 month பப்பி. ஸோ அவன் வந்து செம்ம வாழுங்க. அவன் ஸ்கூலுக்கு போவான். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து அவன் வந்து ரொம்ப வாழான் தான் ஃபஸ்ட்டு டே. ஸோ அவன் வந்து பேட் பாய்ன்னு பேர் வாங்கிட்டான். பட் செகண்ட் டே வந்து நாங்கள் ஒரு ட்ரிக் பண்ணோம். அவன் தூங்க விடாமல் நல்லா ஆக்டிவாக வச்சுருந்து அன்றைக்கி வந்து ரொம்ப குட் பாய்ன்னு இருந்தான் ஸ்கூலில். ஸோ அதனால் அவனுக்கு கிஃப்ட்லாம் வந்தது. ஸோ வந்து அப்பா அவனை ட்ரெயின் பண்ணி அப்போ கூட அவன் வாழாந்தாங்க. பிகாஸ் நாங்கள் வந்து இலினாயில் இருந்தோம் அப்போது. ஸோ அங்கே வந்து மியூசிக் கான்டெஸ்ட்லாம் நடக்கும். ஸோ அங்கே வந்து நாங்கள் சேர் போட்டு உட்காந்தாலே அவன் டிக் பண்ணினே இருப்பான், இல்லை ஸ்ப்ரிங்க்லரில் போய் விளாடுவான் அவன். ஸோ ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னோடய ஃபஸ்ட் பேபியோட ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அந்த பேபி வெளில வந்துட்டோன்னே டோட்டல் சேஞ்சுங்க, செம்ம சேஞ்சு. அப்படியே அணுகிட்டான். அந்த வாதம்லாம் எங்கே போச்சுன்னு காணும், துண்டை காணும், தோலை காணும் மாரி ஆகிட்டான் அவன். ஸோ அவனுக்காக ஸ்பெஷல் பிஸ்கெட்டுங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணோங்க, நல்லா சாஃப்டாக வண்ணோங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து மார்க்கெட்லாம் போய் வாங்க வேண்டாம், நீங்களே ஹோம்மேட் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கலாங்க. கேலெட்டும் நம்மளே பிக்கும் பண்ணிக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஹெல்த்தி ஸ்நாக் ஃபார் த டாக்ஸ், பிகாஸ் அவங்களும் நம்ம உலகம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் டாக்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹியூமன்ஸ். ஸோ அவங்களையும் கொஞ்சம் கவனிச்சிங்க. அண்ட் ஐ எம் அனிமல் லவர். ஸோ அப்படி தான் வந்தாங்க எங்கள் வீரா என் பையன். ஸோ இப்போ வந்து அவனுக்கு 12 years. ஸோ ஃபஸ்ட் பேபி வந்துட்டுன்னா அவன் வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க. பாப்பாலாம் அழுவும் போது லைக் வந்து கூப்பிடுவான், அம்மா பாப்பான், பக்கத்துலேயே பார்த்துலப்பான். அண்ட் நான் செகண்ட் குட்டி வந்துட்டோன்னே அதேமாரி தாங்க. அண்ட் டோட்டல் சேஞ்ச் ஆகிட்டாங்க செகண்ட் குட்டி வந்துட்டோன்னே. ஸோ அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, டெலிகேட்டாக இருக்குது பேபிஸு. ஸோ பார்த்துருக்கணும்னு சொல்லி டோட்டலி சேஞ்ச் இட் இன்டு a குட் பாய். நான் எப்போவும் குட் பாய், பட் ஆனால் உங்களுக்கே தெரியும், டாக் லவர்ஸ்க்கு யாரெல்லாம் டாக் வளர்க்குறீங்களோ அவங்களுக்கு தெரியும். ஓகேங்க, இது மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜை நம்ம ரோல் பண்ணி இந்த டாக் பிஸ்கெட் ஷேப். வீரா கம்மியா என்ன வீரா, வெயிட் பண்ணிட்டியா நீ? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டியா பிஸ்கெட்டுக்கு? வீரா இங்கே பாங்க, இது ஆயிடுச்சு. ஸோ இதை நான் சைடில் வைக்க போகிறேங்க. அண்ட் இதுமாரி டஸ்ட் பண்ணிங்க.
டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டோ வந்து ஆஃபாக எடுத்துக்கிறாங்க. ஆஃபாக எடுத்துக்கிட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிங்க. இப்படி பால் மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம லட்டு சைஸு திருப்பதி லட்டு சைஸ் அண்ட் இதேமாரி பட்டர் ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா, பட்டர் ஸ்ப்ரேவோ இல்லை எண்ணெயோ எடுத்துட்டு இந்த சப்பாத்தி உருட்டை கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த டாக் பிஸ்கெட் ஷேப் வந்து அந்த திக்னஸ் இருக்குங்க. வீரா பிஸ்கெட்காக வெயிட் பண்ணியா வீரா? இதோ ரெடி ஆகிடும் செல்லம். 20 minutes. Yeah, I know you're hungry. Yes. Yummy biscuit. ஸ்லைட்டாக பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. அண்ட் தென் இது மாதிரி டாக் ஷேப் குக்கி கட்டர் இருக்குங்க. ஸோ இதுமாதிரி கட் பண்ணிங்க. நான் இங்கேயும் ட்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வச்சுக்கிறேன். ஸ்லோவாக எடுத்து வச்சுருங்க. இங்கே பாருங்க, ஹோம்மேட் டாக் பிஸ்கெட் ஆல்மோஸ்ட் கெட்டிங் ரெடி. ஈவன் மை டாக் இஸ் வெயிட்டிங். அவன் வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. இது வந்து நான் வந்து மார்னிங் 2 பிஸ்கெட் கொடுப்பேங்க. ஸோ அவங்களோட ஹெல்த்தும் நம்ம பார்த்துக்கணுங்க. ஸோ இதாங்க என்னோட பையனோட ஸ்டோரி. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். நம்ம அனிமல் லவர், டாக் லவர்ஸ்க்குலாம் யூ வில் என்ஜாய் தான். அவங்களோட பண்ண சேஷத்துங்க வாழ்தணும். என் பையன் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்ன்னு வந்துட்டோன்னு அவனை தான் அங்கே ஃபஸ்ட்டு கொஞ்சணும், இல்லைன்னா அவன் ஜெலஸ் ஆகிடுவான். பசங்களாம் வந்தால் தள்ளிப்போன்னு சொல்லி அவன் தான் முந்திப்பான். அண்ட் அவனோட ஃபேவரட் கேம் வந்து ஹைட் அண்ட் சீக்குங்க. அண்ட் பால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாழ்ந்துட்டாங்க அவன். ஆனால் எப்படி தான் ஹியூமன்ஸ்க்கு வந்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிறாங்களோ, அவங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங்ஸ் தெரியுது. என்னோட ஹாப்பி டைம்ஸ், என்னோட சேட் டைம்ஸ் எல்லாமே அவங்க கூட இருப்பாங்க. அண்ட் நான் வந்து ஐ வாஸ் லிட்டில் பெட் க்ரோன் அப் இன் இந்தோனேஷியா. ஸோ அங்கேயும் நான் டாக்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்தியாவுக்கு சென்னைக்கு வந்துட்டோன்னே அங்கேயும் நான் டாக்ஸ் வச்சுருந்தேங்க. ஸோ நான் இந்தோனேஷியா டாக்ஸ் வந்து ஜிம்மி அண்ட் ஜானி. சென்னையில் வந்தது வந்து டாலர். எனக்கு ரிச் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் டாலர். அண்ட் இவன் பேர் வீரா. அண்ணா பேர் தாங்க வீரா. ஆனால் அவன் பெரிய டாக்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் பயந்துருவாங்க. அம்மா பின்னாடி இல்லை அப்பா பின்னாடி போய் ஒழிஞ்சிப்பாங்க. அதான் செம ஃபனி. நாங்கள் வந்து பப்பியில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் டாக் பார்க்குக்கு கொண்டு போனோம். அப்போ எங்களுக்கு தெரியாது, சரின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டோன்னே ஃபஸ்ட்டு அங்கே வந்து ரெண்டு பக்கம் இருக்கவங்க. லைக் சின்ன டாக்ஸ்க்கு ஒரு இடம் அண்ட் பெரிய டாக்ஸ்க்கு ஒரு இடம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சின்ன டாக்ஸ் கிட்டே கொண்டு போயிட்டோம்னா இ வாஸ் லைக் நல்ல பையன் மாதிரி இருந்தான். சரி ஓகே, அவனுக்கு போர் அடிக்குது, சரி நம்ம பெரிய டாக்ஸ் கிட்ட அந்த பக்கம் கொண்டு போனோம். பார்த்தா துண்டக்கான டோலக்கானோன்னு சொல்லி எங்கள் அம்மா இருந்திருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸு நடுவில் போய் இப்படி குஞ்சி பார்க்குறான். ஸோ செம ஃபனியாக இருந்ததுங்க அந்த ஸ்டோரி. ஸோ நம்ம டாக்ஸ் பற்றி பேசினே போகலாங்க. தட்ஸ் நோ எண்ட். ஸோ இப்போ வந்து இந்த பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த பேக்கிங் ட்ரேயில் வைக்க போகிறாங்க. வைக்கோனே ஓவர் வந்து 375 டிகிரி ப்ரீ ஹீட் ஆகுதுங்க. எஸ் வீரா, இட்ஸ் கெட்டிங் ரெடி. இங்கே பாருங்க, இதுமாதிரி வச்சுட்டு 375 டிகிரி ஓவனுக்கு போகுதுங்க. வீரா வீரா ஹாய் வீரா. இங்கே பாருங்க, வெயிட் பண்ணிட்டு ஓவனுக்கு போதுங்க. ஸோ see you after 20 minutes. வீரா வந்து எங்கள் பசியில் வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. எஸ் இட்ஸ் கெட்டிங் ரெடி வீரா. 5 more minutes. ஆயிடுச்சு. ஐநோ பிஸ்கிட்டா வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. அவனுக்கு ஸ்மெல் வந்துடுச்சு அவனுக்கு. ஸோ அவன் கேட்குறான் சீக்கிரம் எப்போ ரெடி ஆகும்னு. இது ஆயிடுச்சுடா. 4 more minutes to go. இங்கே பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க. சூடாக்கு கொஞ்சம் கூல் டவுன் ஆட்டுவாங்க. இங்கே பாருங்க
ஹோம்மேட் டாக் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ லெக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. டாக் பிஸ்கெட்ஸ் பாருங்க, மோர் ஹெல்த்தி. ஸோ என் பையன் இங்கேயே உட்காந்துருக்காங்க. அவன் வெயிட் பண்ணியிருக்கான். 1 minute இல்லையா? ஓகே, சூடாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ண. ஓகே, ஸோ இங்கேயே உட்காந்துருக்காங்க. ஸோ சொல் கேட்குதாங்க. ஸோ ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறமா வந்து இந்த எக்ஸ்ட்ரா டோ இருக்குங்க, அது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அண்ட் வித்தின் 2 days மேக்ஸஸ் 3 days ஸோ அதுக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு கொஞ்சம் பிளாக்கு கல் மாரி ஆகிடுவாங்க. ஸோ இதுமாரி டைட் சீட் இதுமாரி காற்று படக்கூடாதுங்க. ஸோ அந்த பேக் பண்ணி வச்சுங்க ஃப்ரிட்ஜில். செம்ம ஸ்மெல்லுங்க. ஆனால் இது நம்ம சாப்பிட முடியாது. என் பையன் டேஸ்ட் பண்ணுவாங்க, நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன். டவுன் இங்கே பாங்க, ட்ரீட்லாம் தான் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. செட் பியா, செட் பேபி, டவுன் டவுன். ஸோ இவன் தாங்க டேஸ்ட் பண்ண போகிறான், நீங்களே பார்த்துங்க. நல்லாக்கா வீரா? அம்மா பண்ண பிஸ்கெட் நல்லாக்கா? நல்லா கிரன்ச்சியாக இருக்கா? நீ நான் சொல்லங்க, அவன் சொல்கிறான். ஓகே, காலி ஆயிடுச்சு. நல்லாக்கா வீரா? நீங்கள் பாங்க, நம்ம ஹெல்த்தி டாக் பிஸ்கெட் அவனே டேஸ்ட் பண்ணிட்டான். ஸோ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ அங்கே பாங்க, அந்த தூள் கூட சாப்பிட்றான் அவன். இங்கே பாங்க, ஹோம்மேட் டாக் பிஸ்கெட் அவன் டேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் யம்மி அண்ட் க்ரன்ச்சி. ஸோ உங்கள் பெட்டுக்கெலாம் நீங்கள் வந்து ஹோம்மேட் பிஸ்கெட் பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை குக்கிங் சேனல். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. டோன்ட் ஃபர்கெட் டு press subscribe button and notification bell. And if you have comments, please give comments. So thank you. I hope you like my story and my son